மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு மாநிலமாக மாறிய பிறகு 1969 முதல் 1990 வரையிலான காலகட்டத்தில் 4 முதலமைச்சர்களையும் 5 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சியையும் சந்தித்துள்ளது. இதுகுறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். 1969 முதலமைச்சர் CN அண்ணாதுரையின் முயற்சியால மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு மாநிலமா மாறிச்சு. தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றப்பட்ட பிறகு முதலமைச்சரா CN அண்ணாதுரை முதல்வர் பதவியில் இருந்தார். 1969 ஆண்டு பிப்ரவரி 3ஆம் தேதி முதலமைச்சராக இருக்கும் போதே உடல்நலக் குறைவால அண்ணா காலமானார். அண்ணாவின் திடீர் மரணம் தமிழக மக்களை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிச்சு. இதையடுத்து பிப்ரவரி 4ஆம் தேதி ஈரான் நெடுஞ்செழியன் இடைக்கால முதல்வராக 5 நாட்கள் பதவி வகித்தார். அதைத் தொடர்ந்து திமுகவின் புதிய தலைவரான கருணாநிதி தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்ட பிறகு 2வது முதலமைச்சராக பதவியேற்றார். ஆனா ஒரு வருஷத்திற்குள்ளாகவே ஆட்சியை கலைத்து தேர்தலை எதிர்கொண்டார். இதன் காரணமா தமிழ்நாட்டின் முதல் முறையா 1971ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி முதல் 68 நாட்கள் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வந்துச்சு. அதனைத் தொடர்ந்து 1971 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கருணாநிதி மீண்டும் முதலமைச்சரானார். 1972ஆம் ஆண்டு திமுகவில் இருந்து எம்ஜிஆர் நீக்கப்பட அண்ணா திமுக என்ற புதிய கட்சி உருவானது. 1975ஆம் ஆண்டு பிரதமர் இந்திரா காந்தி கொண்டு வந்த எமர்ஜென்சியை கருணாநிதி தலைமையிலான திமுக அரசு எதிர்க்க ஆட்சி நிறைவடைய சுமார் 50 நாட்களே இருந்த சூழல்ல ஆட்சி கலைக்கப்பட்டு 2வது முறையா 1975ஆம் ஆண்டு பிரதமர் இந்திரா காந்தி கொண்டு வந்த எமர்ஜென்சியை கருணாநிதி தலைமையிலான திமுக அரசு எதிர்க்க ஆட்சி நிறைவடைய சுமார் 50 நாட்களே இருந்த சூழல்ல ஆட்சி கலைக்கப்பட்டு 2வது முறையா 1976ஆம் ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 1977ஆம் ஆண்டு ஜூன் 29ஆம் தேதி வரை 514 நாட்கள் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வந்துச்சு. 1977 இந்திரா காந்தி கொண்டு வந்த எமர்ஜென்சி விலக்கிக் கொள்ளப்பட்ட பிறகு தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் உருவாக்கின புதிய கட்சியான அதிமுக வெற்றி பெற 1977ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றப்பட்ட பிறகு 3வது முதலமைச்சரா எம்ஜிஆர் முதலமைச்சரானார். மத்திய அரசுடன் ஏற்பட்ட இணக்கமின்மை காரணமா 1980ஆம் ஆண்டு பிப்ரவரி 18ஆம் தேதி ஆட்சி கலைக்கப்பட 3வது முறையா குடியரசுத் தலைவர் ஆட்சி 111 நாட்கள் அமல்ல இருந்துச்சு. 1980 நடைபெற்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஜூன் 9ஆம் தேதி 2வது முறையா எம்ஜிஆர் முதல்வரானார். ஆனா 1984ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் எம்ஜிஆருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட 1984ஆம் ஆண்டு நவம்பர் 16ஆம் தேதி முதல் 1985ஆம் ஆண்டு பிப்ரவரி 9ஆம் தேதி வரை 85 நாட்கள் இடைக்கால முதலமைச்சரா ஈரான் நெடுஞ்செழியன் பதவி வகித்தார். இந்த காலகட்டத்தில் 1984ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் அமெரிக்காவில் சிகிச்சைகள் இருந்தவாறே வெற்றி பெற்று 1985ஆம் ஆண்டு பிப்ரவரி 10ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்றார். 1987ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி முதலமைச்சர் பதவியில் இருக்கும்போது உடல்நலக்குறைவால எம்ஜிஆர் காலமாக 12 நாட்கள் இடைக்கால முதலமைச்சரா 3வது முறையா ஈரான் நெடுஞ்செழியன் பொறுப்பேற்றார். அதன் பின் 1988ஆம் ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி ஜானகி ராமச்சந்திரன் தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்ட பிறகான 4வது முதலமைச்சராகவும் முதல் பெண் முதலமைச்சராகவும் பதவியேற்றாங்க. அதிமுக இரு அணிகளாக பிரிந்த நிலையில பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் 23 நாட்கள்ல முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக 4வது முறையா 1988ஆம் ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி முதல் 361 நாட்கள் மீண்டும் குடியரசுத் தலைவர் ஆட்சி தமிழ்நாட்டில் அமலுக்கு வந்துச்சு. அதன் பின் 1989 நடைபெற்ற தேர்தலில் 13 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக வெற்றி பெற்றதை அடுத்து கருணாநிதி முதலமைச்சரானார். 1991 தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதா 2 ஆண்டுகள்ல ஆட்சி கலைக்கப்பட்டு 5வது முறையா 1991ஆம் ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி முதல் 143 நாட்கள் மீண்டும் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வந்துச்சு. தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்ட பிறகு 1969 முதல் 1991 வரையிலான காலகட்டத்தில் 4 முதலமைச்சர்களையும் 3 முறை இடைக்கால முதலமைச்சரையும் 5 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சியையும் சந்தித்திருக்குது தமிழ்நாடு மாநிலம்.